அடுத்து இந்த மாலை 6 மணிக்கு மேலே நான் சொன்ன அந்த 5 முக அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ அல்லது தனித்தனி 5 அகல் விளக்கு வச்சுருந்தீங்களா அது நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதை நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குல நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. நெய் வாங்குவதற்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த 5 அகல் விளக்குல ஏதாவது ஒன்றையாவது நெய் விட்டு தீபமாக ஏற்றலாம். இல்லை அப்படின்னா 5 அகல் விளக்குலையும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு சொட்டாவது நீங்கள் நெய் விடலாம். இல்லைன்னா அந்த 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேயாவது பாதி அளவுக்கு நெய், அது கூடவே நல்லெண்ணெய் அப்படி கூட நீங்கள் ஊற்றி வழிபாடு செய்யலாம். ஏன்னா இந்த நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து தீபம் எரியும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் அந்த ரெண்டையும் நான் கூட்டு சேர்க்க சொல்கிறேன். அடுத்து மாதுளம்பழம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை 108 எண்ணிக்கையில் தனித்தனி முத்துக்களாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மஞ்சள் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். அது போலவே இந்த மாதுளம்பழம் முத்துக்களை வச்சும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம்.